இந்த ஸ்டேர்ஸில் எவ்வளோ அழகாக லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ அதான் மேலேருந்து எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்போன்னு இங்கேருந்து எடுக்கிறேன். அண்ட் ஸோ இந்த பர்ஜுமான் சென்டருக்கு எப்படி வரணும்னா நீங்கள் க்ரீன் ஆர் ரெட் மெட்ரோ லைன் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக பர்ஜுமான் சென்டருக்கு அங்கேயே அந்த ஸ்டாப்லேயே வந்துடும். எவ்ரி இயர் இங்கே பர்ஜுமானில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸ் வந்து போடுவாங்க. இந்த வருஷம் வந்து மேஸ் போட்டிருக்காங்க. இது ஹாரி பாட்டரில் வர மேஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மேஸுக்கு தமிழில் என்னன்னு சொல்லி செக் பண்ணும்போது பிரமை அப்படின்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை. மேபி அதுதான் கரெக்டாக அப்படி கூட எனக்கு தெரியலை. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். Thank you. So நாங்க இந்த மேஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டோம். என்ன எண்ட் இல்லையா? ஸோ இட்ஸ் அன் எண்ட். ஸோ ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போய் ஓகே. Okay, go. So இங்கே ஒரு எண்டு. இருக்கா அந்த வழி இருக்கா பாப்பா? ஓகே. இங்கே ஓகே பாப்பா. Go, go, go. Oh, இதுவும் எந்த ஸோ இதான் வழி. So we finished the maze. இந்த ஃபோட்டோ வந்து 2017 இதே இடத்துல எடுத்தது தான். இது வந்து ஒரு பீச் அண்ட் பார்க் தீம் அப்போ வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பேர் தான் எக்ஸ்கலேட்டர். இந்த மாதிரி படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்கலேட்டர். ஸோ நார்மலாக இருந்துச்சுன்னா அது 1 செகண்ட் மேலே ஏறிடுவோம். ஸோ இந்த மாதிரி படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்கலேட்டர். படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, தரையோடு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ட்ராவலேட்டர். நம்ம ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம்ல, ஸோ ஹாரிசான்டலாக இருக்கும்.
தரையோட. அது தான் ட்ராவலேட்டர். நம்ம லாஸ்ட் டைம் கேரிஃபோரில் பார்த்தது வந்து நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். அது பேர் இன்க்ளினேட்டர், இன்க்ளைன் பொசிஷன், அந்த சாஞ்ச மாதிரி பொசிஷன். நம்ம அப்படியே நின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுனால அது வந்து இன்க்ளினேட்டர். ஸோ நம்ம கீழே விளையாண்ட மேஸ் இதோ இருக்கிறது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இதை காமிக்கிறோம். ஸோ இப்படி தான் இருக்குது அந்த மேஸ், நாங்கள் போன வழி. ஸோ நாங்கள் இப்போ மேஜிக் பிளானட் வந்திருக்கோம். எங்ககிட்ட ஒரு கார்டு இருக்குது. அந்த இடத்துல மேஸில் அங்கே விளையாடும் போது ஒரு கார்டு கொடுத்தாங்க. அதில் 2 கேம்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த 2 கேம்ஸை நாங்கள் இப்போ விளையாடி பார்க்க வந்திருக்கோம். லெட்ஸ் கோ. சரி, இங்கே இருக்கா. எங்களுக்கு 2 கேம்ஸ் ஃப்ரீ. இந்த ப்ளூ கலர் திங்கில் ஸ்வைப் பண்ணால் 2 கேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ எந்த ப்ளூ கலரில் ஸ்வைப் பண்ணுறது? கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ இதை ஸ்வைப் பண்ண இங்கே வாக் சினிமாஸ் இருக்குது. உள்ளேயே புஜ்மானுக்குள்ளேயே சினிமா தேட்டர் இருக்குது. ட்ரோல்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது வித் வாட்டர் ஃபவுண்டைன்ஸ். இந்த தீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. முன்னாடி இதே இடத்துல சேம் பிளேஸில் வந்து பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ செப்டம்பர் மாதம் இப்போ தான் ஸ்கூல் தொடங்குச்சு. பட் நாங்கள் இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆப்ஷன் இஸ் ஸ்டில் தேர். ஸ்கூலுக்கும் போய் கற்றுக்கலாம். பட் நாங்கள் போகலை. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போக முடியல, இல்லை பஸ்ஸில் போக முடியலன்ற ஏக்கத்தை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஷெரில் அதான் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ரெஸ்டாரண்ட்டு. அந்த தண்ணி சவுண்ட்லாம் எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குல்ல. அவ்வளோ ஒரு நேச்சரோடு கலந்த ஃபீல் ஒன்று தருது. இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ வந்து இந்த கொரோனானால இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இந்த மாதிரி சூழ்நிலை இதை வந்து இப்போ அலோவ் பண்ணலை. Coming here? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டைனிங் ஏரியா. பட் இப்போ இந்த கொரோனாவால் கம்ப்ளீட்லி வந்து க்ளோஸ்ட் அண்ட் எம்டியாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து 3 years பேக் சேம்.
ஃபைனலி இன்னியோட சுற்றுலா முடிந்தது. நாங்கள் கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஷெர்லோட டேடி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எந்த இடம்னு இப்போ போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு பென்ட்லி பார்த்தோம். ஸோ அதை தான் ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பி தெரியுதா அதில்? எல்லாரும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ see you soon in the next video. Thank you. Bye-bye.